உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றிரு ஆளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனேந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வானம் பொங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனேந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனேந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். 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 வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்க ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஐயா ராஜா. தகப்பனே, நீர் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தரிசனமானவரே, அப்பா, காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்திலே சுருங்குள்ள தெய்வமே, இந்த நாளிலும் கொடுக்கின்ற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அருளுகிறபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ அப்பா. நிறைய ஆதாரம், நிறைய ஆதாரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலம், கோட்டை, நாங்க நம்பி இருக்கிற தேவனையா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். உங்களுடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுக்கின்ற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அருளுகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.
ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் படித்து இந்த நாளிலே தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே முதலாவது காரியம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷன், உலகத்து மனுஷனிடத்திலே அங்கே உங்களுக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்குமாக இருந்தால்தான் நீங்கள் அவரிடத்திலே போய் தைரியமாக ஒரு காரியத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அவரிடத்திலே உங்களுக்கு விசுவாசமோ அங்கே நம்பிக்கையோ இல்லாவிட்டால் அவரிடத்திலே நீங்கள் எதையுமே கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்க தூரத்தில் தான் நிற்பீர்கள். அதே போலதான் அன்புக்குரிய அவர்களே, ஹல்லேலூயா, இந்த ஆண்டவரிடத்திலே போனால் கிடைக்கும், கிடைக்காது அப்படி அல்ல. யாக்கோபிலே சொல்லப்படுகிறது, அங்கே சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபட்டு அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கூப்பா இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன், சதா காலங்களிலும் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வாயை திறந்து சொல்லுங்கள், அவரை நான் தேடுகிறேன், இயேசுவை நான் தேடுகிறேன், பிதாவாகிய தேவனை தேடுகிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். பலன் அளிப்பது என்பது பதில் கொடுப்பது. ஹல்லேலூயா. அங்கே தானியேலுக்கு தேவதூதன் வந்து சொன்னான், பிரியமானவனே, ஹல்லேலூயா, அங்கே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள், ஆனால் உடனடியாக அது வர வேண்டும் சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்திலே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அதனுடைய அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். பலன் சொல்லி சொன்னா ரிவார்ட். ஹல்லேலூயா. அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக தேவனை தேடிக்கொண்டிருக்கலாம். இது லென்த் நாட்களாக இருக்கின்றபடினால் அநேகர் உபவாசித்து வேதங்களை மனனம் பண்ணி, அது மட்டுமல்ல தேவனுடைய ஆலயத்திலே சென்று இப்படி எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்து ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கலாம். வார்த்தைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து ஆராதித்து துதித்து தேவனை தேடிக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படினால் அங்கே நீங்க கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், பதில் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த வேளையிலே அவன் விசுவாசித்தான்? இருக்கின்ற வேளையில அப்படி அல்ல, இல்லாத வேளையிலே, இல்லாத ஒரு வேளையிலே ஹல்லேலூயா அவன் தேவனை விசுவாசித்தார். ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி இப்படியா இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு அவன் வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரனைத்தான் தனக்கு சுதந்திரவாளியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானத்தை வைக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த தீர்மானத்தை உடைத்து, அந்த தீர்மானத்தை மாற்றி அவர் அங்கே ஒரு காரியத்தை அவர் காண்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நாங்கள் ஒரு காரியத்தை கண்களினால் காண்கின்ற வேளையிலே அதை அப்படியே நம்புவோம். ஹல்லேலூயா. ஆனா அப்படின்னாத்தான் இந்த ஐம்புலன்களுக்கு நாங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா விசுவாசம் என்பது காணக்கூடாத ஒரு புலன். ஹல்லேலூயா. அது சொல்லுவார்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா, அது இன்னொரு பரிமாணம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், மிருகங்களுக்கு 5 அறிவு தான் உண்டு, மனுஷனுக்கு 6 அறிவு என்று சொல்லுவார்கள். இது 6 அறிவு 7 அறிவு அது எது தெரியாது. ஆனா இன்னொரு பரிமாணம். ஹல்லேலூயா. அதுதான் காணக்கூடாத காரியங்களை காண்கின்ற காரியம். காணக்கூடவில்லை. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் காண முடியவில்லை, ஆனா காண்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தாயார் ஒரு பையனை சொன்னார்களாம், எங்கேயோ ஒரு கூட்டத்திலே இருக்கிற வழியிலே
அந்த பையன் எழும்பி நின்று கொண்டே இருந்தானா. அப்பொழுது தாயார் உட்கார் சொல்லி அவனை அதட்டினார். அந்த பையன் இல்லை, நான் எழுந்துதான் நிற்பேன், எழுந்திருக்கிறேன். அம்மா ஒரு சின்ன கிள்ளு கொடுத்து உட்காரன்னு சொல்லி அந்த உட்கார வைத்தாராம். அப்பொழுது அந்த பையன் அழுதோடு சொன்னானா, நான் இந்த இடத்துல உட்காரணும், நான் உள்ளுக்குள்ள நான் எழுந்துதான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே காணவில்லை ஆனா காண்பேன், அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் காணவில்லை ஆனா நான் கேட்கிறேன், அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அப்படின்னா தான் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்க விசுவாசத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பிள்ளைகளுக்குரிய காரியமா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா, நான் அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆனா இப்பொழுது என்னுடைய கண்களினால் காண முடியவில்லை, ஆனா வரும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மகன் தூர தேசத்திலிருந்து தன் தாயாருக்கு என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா, ஒரு சில பொருட்களை அனுப்புகிறேன் சொல்லி ஒரு லெட்டரை போடுகிறார், அல்லது போன் பண்ணி சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தாயார் என்ன செய்கிறார்கள்? அயலவர்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு, என்னுடைய மகன் இதை அனுப்ப போகிறார். வந்து விட்டதா? இன்னும் வரவில்லை, வந்து கொண்டிருக்கிறது. அப்படினால் வந்தது என்று சொல்லி அவள் சந்தோஷப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு பெண் என்ன செய்கிறாள்? வேதத்திலே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவளுடைய வெள்ளிக்காசு ஒன்றை காணவில்லை, ஆனா கூட்டி பிரட்டி போட்டு அங்கே அந்த வெள்ளி காசை கண்டுபிடித்து அயலவர்கள் எல்லோரோடும் கூட சந்தோஷப்படுகிறாள். அது போலதான் அந்த தாயார் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகன் சொன்ன வார்த்தையை நம்பி, அம்மா நான் அதுல போட்டிருக்கிறேன்னு, அது வரும், 3 மாதத்திலே வரும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அது வந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறாள். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் என்ன செய்கிறான்? படம் போல ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அந்த காண்பிக்கின்ற காரியம் அவனுடைய மைண்டிலே அப்படியே வந்து பதிந்து விடுகிறது. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுப்பாராக இருந்தால் அதை படம் போல நம்முடைய மைண்டிலே நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் இமேஜினேஷன், கற்பனை. அந்த இமேஜினேஷன் நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்படின்னாத்தான் நம்முடைய இமேஜினேஷன் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு நேரம் என்ன நினைக்கிறோம்? கற்பனையில என்ன நினைக்கிறோம்? எண்ணங்களில நாங்கள் என்ன நினைக்கிறோம்? அங்கே ஒரு கல்வாரி மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. 2 கள்ளர்கள் பக்கம் பக்கமாக அங்கே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த வாரினால் அடிக்கிறார்கள், ரத்தம் சிந்தப்படுறது நாங்கள் உங்களுடைய கற்பனையிலே காண்கிறோம். கண்ணாலே இப்பொழுது கண்டோமா? இல்லை, அதை கற்பனையிலே காண்கிறோம், எண்ணங்களிலே காண்கிறோம். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது இன்னும் வரவில்லை, அதை வரும் என்று விசுவாசிக்கிறோம், அதை காண்கிறோம். ஹல்லேலூயா. அதுபடி நான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறேன் நான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற அவளுடைய சந்ததி அங்கே பெரிதா இருக்கும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கணும். அப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அங்கே அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, அதே அதிகாரம் 16 ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் அதை சுதந்திரித்தார். ஹல்லேலூயா. சுதந்திரிக்கிறார் சொல்லி சொன்னால் அதை பெற்றுக்கொண்டார். சுதந்திரம் என்பது விடுதலை, ஃப்ரீடம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஃப்ரீடத்தை எண்ணத்தினால் பெற்றுக்கொண்டான், கிருபையினால் உண்டாயிருக்கும்படியாக அது விசுவாசத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையில தன் தலையை சாய்த்திருக்கிறார். ஆனபடினால் கிருபை என்பது முடித்திருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையும் சத்தியம் முடியவராய் இந்த பூமிக்கு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆனபடினால்
அவர் கிருபை, அவருடைய நாமம் கிருபை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிருபை என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஏர்ன் பண்ணி ஏதோ நாங்கள் செய்து அதை பெற்றுக் கொள்வதில்லை. இன்றைய ரட்சிப்பு எப்படி வந்தது? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ, நான் அடிக்கடி யோசிப்பேன், என் சகோதரங்கள் 7 பேர், 7 சகோதரங்கள்ல தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் சிறு வயதிலிருந்து சரியான துடுக்கு. அங்கே என்ன சொன்னாலும் பாருங்க, ஒரு முரட்டாட்டம் எனக்குள்ள இருக்கும். ஆனா என்னுடைய சகோதரிகளை பார்க்கின்ற வழியில அவர்கள் அப்பாவி சகோதரிகள், அப்பாவி சகோதரர்கள். என்னுடைய அது கடைசி சகோதரியை பார்க்கின்ற வழியில அவள் சரியான இன்னசென்ட். ஆனா பாருங்கள், இப்ப கூட ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னால் அவள் தன்னுடைய காரியங்களை தான் சொல்லுவாள். ஹல்லேலூயா. கோவில், இப்போ நான் ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறது போல அவள் கோவில்களிலே அவள் அந்த காரியங்களை, தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. அவளை சுற்றியும் ஒரு கூட்டம் அங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த ரட்சிப்பு அவளுக்கு வரவில்லை, ஆனா எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. அது கிருபை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியவுமாய் நம் மத்தியிலே வந்தார். ஆனபடினால் இந்த கிருபையை வேதம் சொல்லுது, ஆதலா சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகும்படியா. சுதந்திரம் என்றால் ஒரு கடுமையான வார்த்தை என்று யோசிக்க கூடாது. விடுதலையானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. விசுவாசியுங்கள். விசுவாசம் என்பது பாருங்கள், அதாவது சந்தேகம் என்பது காற்றினால் அங்கே அடிபட்டு அலைக்கோப்பா, கடலின் அலைக்கோப்பா இருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசம், அதுதான் சந்தேகம். ஆனா விசுவாசம் என்றது ஒரே உறுதியா நிற்க வேணும். அதுக்கு முன்பாக ஆபிரகாம் பாருங்கள், எத்தனையோ காரியங்களை அலசடிப்பட்டான் தான். மனைவி சொல்ல கேட்டு ஆகாரம் கொண்டு வந்தான், தன்னுடைய வேலைக்காரனை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டான். இப்படி எத்தனையோ காரியங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசமான காரியங்கள் நடந்தது. ஆனா ஆண்டவர் அவனை உத்தமனா இரு சொல்லி அந்த வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் காண்பித்த பிற்பாடு அவன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தான். ஏன் யோபு குறித்து பாருங்கள், யோபுடைய மனைவி பாருங்கள், அவன் இவ்வளவு பிரச்சனைகள் கூடாக போகின்ற வேளையில அந்த மனைவி சொல்கிறாள், தேவனை தூசித்து உயிரை விடு என்று சொல்லுகிறாள். அப்பொழுது யோபு என்ன சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி ஏன் பேசுகிறாய்? ஹல்லேலூயா. ஆனபடினா ஒரே நிலையில நிற்க வேண்டும். ஒற்றை புட்டித்தா புட்டிப்புத்தார். இந்த விசுவாசத்தில என் பிள்ளைகள் நன்றாய்த்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கேட்க வேணும் ஒவ்வொரு தடவையும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஒரு காரியத்தை செய்கின்றவளை கேட்க வேணும். உங்களுக்கு சமாதானம் இருக்கிற வழியில அது அப்படியே நல்ல மாதிரி தான் முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இவன் என்ன செய்கிறான்? கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்ப விடுதலை எப்படி வருகிறது? ஹல்லேலூயா. கிருபை அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறது. அது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அதுக்கு பிற்பாடு அங்கே நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பாருங்கள், எங்களுக்கு முன்னோடியாக இந்த புதிய ஏற்பாட்டில தேவன் காண்பிக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் என்பது காணவில்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய அகக்கண்ணால், உள்ளான கண்களால் காண்பது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி பாருங்கள், மரியாதை யோசித்து பாருங்கள். மரியாளுக்கு ஆண் துணை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்கும் என்று தேவதூதன் சொல்லுகிறான். அவளும் சொல்றான், நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகுங்கள். அதை எப்படி நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் தானே? எங்களுடைய விசுவாச பட்டியலும் அது ஒரு அம்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அதை நாங்கள் நாங்க போய் பார்த்தோமா? ஹல்லேலூயா. ஆனால் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே ஆண்டவரால் தீர்க்க முடியும். அதை உடனே விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். 10 தடவை சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆனபடினா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான நமக்கு, ஹல்லேலூயா, ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் செல்வச்சீமானாயிருந்தான். வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரிகள், ஒட்டகம், கழுதைகள், இப்படிப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, தன் மகனுடைய வாழ்க்கையில, மகனுடைய காரியத்தில வந்த சோதனை காரியத்திலே கூட மகனை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அந்த பாவனையை திரும்ப பெற்றுக் கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்திலே திசை மாறி போகிறார்களா? நிச்சயமாய் முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இழந்த வீடுகள், இழந்த காரியங்கள், ஹல்லேலூயா, திரும்ப அதை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள்.
ஹாலில் யோவேல்ல அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஹாலில் இழந்து போன காரியங்கள், முசுக்கட்ட பூச்சிகள், பச்சை கிளிகள், அது பச்சை புழுக்கள், அந்த அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில இழந்து போவதல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது திரும்ப கிடைக்கின்ற காரியம். அவனுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாங்கள் சார்ந்து நிக்க எங்களுக்கு கிருபதாரும் அதில் சார்ந்தவரான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தை நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. நிச்சயமாயிருக்கும்படி ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன செய்யறார்? நிச்சயம் பண்ணுகிறார்கள், என்கேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயம் செய்ததன் பிரகாரம் என்ன நடக்கிறது? அது குறிப்பிட்ட காலத்திலே அந்த திருமணம் நடக்கிறது. அந்த நிச்சயம் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயிக்கிறீர்கள், அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐசுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எங்களுக்கும் ஹல்லேலூயா அந்த அந்த கிருபையினால் அந்த விசுவாசத்தின்படி எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக சூத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலும் ஐயா, உம்மை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுக்கிறீர், பலன் தருகிறீர். ஆண்டவரே, நீர் 100% பொய்யுரியாத தேவனப்பா ராஜா. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை காண செய்கிற தேவன். அந்த முன்னோர்களுக்கு, முற்பிதாக்களுக்கு எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீரோ, எப்படி அவன் விசுவாசித்தான் ஆபிரகாம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதப்பா. நீதி என்றது பலனப்பா. ஹல்லேலூயா. அதே போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக, தேசங்களுக்காக. ஹல்லேலூயா. இந்த கனடா தேசத்துக்காக எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாத்தான் வேலுக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், இது முதல் கொண்டு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ காண்பாயிருந்த. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் எப்படி தானியேலுக்கு பதிலை கொண்டு வந்தார்களோ, மரியாளுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியத்தை ஆண்டவரை கொண்டு வந்தார்களோ, ஹல்லேலூயா. அதே போல வேதத்திலே அங்கே ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை எப்படி அங்கே அந்த பகைவர்களை சங்கரித்தானோ, அதே போல ஹல்லேலூயா தேவ தூதர்கள் இந்த வேளையில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கிறபடியா சூத்திரம். இந்த லெந்து நாட்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எங்களுக்கு ஆண்டவரே தேவனே தகப்பன், அந்த கிருபையை விசுவாசத்தை கொண்டு அந்த ஃப்ரீடத்தை, அந்த சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரம் கூட இருப்பதாக. அருமையான சங்கமம் ஊழியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், மெம்பர்ஸை ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன். Bless you everybody. Bless you. Amen, amen.